السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி இந்த வாரத்திற்குண்டான திருக்குர்ஆனின் தஃப்சீரை நான் துவங்குகிறேன். இந்த வாரத்தில் திருக்குர்ஆனின் விரிவுரையாக அல் குர்ஆனில் 108வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரத்துல் கௌசர் என்ற அத்தியாயம் இன்றைய தஃப்சீருக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனிலேயே மிகச் சிறிய ஒரு அத்தியாயம் 108வதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அல் கௌசர் எனும் அத்தியாயம். இந்த அத்தியாயம் ஏன் இறக்கப்பட்டது, எதனால் இறங்கியது, அது இறங்கியதின் பின்னணி என்ன என்பது சம்பந்தமாக முஃபஸ்ஸிரீன்கள் 3 விதமான சம்பவங்களை, நிகழ்ச்சிகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, ஆசிப் பின் வாயில் அவர் சம்பந்தமாக இறங்கியதாக குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது, அபூ லஹப் சம்பந்தமாக இறங்கியதாக குறிப்பிடப்படுகிறது. மூன்றாவது, கஅப் பின் அல் அஷ்ரஃப் என்ற யூதனின் சம்பந்தமாக இந்த திருக்குர்ஆன் இறங்கியதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இந்த சிறிய அத்தியாயம் 3 வசனங்களை கொண்டது. ஒன்று, இன்னா அஅதைனாக்கல் கௌசர். இரண்டாவது, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். மூன்றாவது, இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இந்த 3வது ஆயத்து, இந்த ஆயத்து குறித்து தான் இந்த முழு வசனமும் இறங்கியது. அந்த 3வது ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன குறிப்பிடுகிறான் என்றால், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உமது எதிரிதான் சந்ததியற்றவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலே பலவிதமான எதிரிகள் இருந்தார்கள். குறைஷிகள் எதிரிகளாக இருந்தார்கள், யூதர்கள் எதிரிகளாக இருந்தார்கள். அப்ப இவர்கள் சம்பந்தமாக இந்த வசனம் இறங்கியிற்று. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
ஆண் குழந்தை என்று சொன்னால் காசிம் என்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, இறந்தது. இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தை சிறு பிராயத்திலே இறந்து விட்டது. அப்ப வாயில் இப்னு ஆசிம் என்பவன் என்ன சொன்னான் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகின்ற பொழுது அவரை பற்றி பேச வேண்டாம். அவரை பற்றி ஏன் பேச வேண்டும்? அவருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இது எந்த சந்தர்ப்பத்தில் இறங்கிச்சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் வாரிசு இப்ராஹிமோ காசிமோ யாரோ ஒருவர் அந்த குழந்தை இறந்த பொழுது அப்ப இவன் இப்படி பேசுகிறான். அவருக்கு ஆண் வாரிசே இல்லை. அபுத்தர், அபுத்தர் அப்படின்னா அரபியில யாருக்கு ஆண் வாரிசு இல்லையோ அவர் குறித்து இந்த வார்த்தை, இந்த பதம் பயன்படுத்தப்படும். அபுத்தர்னா ஆண் வாரிசு இல்லாதவர், அதாவது அவருக்கு பின்னால் அவருடைய பெயரை உச்சரிப்பதற்கு எந்த ஒரு வாரிசும் கிடையாது, எந்த வம்சமும் கிடையாது. அப்ப அவர் அபுத்தர், சந்ததியற்றவர், ஆண் குழந்தை இல்லாதவர், வாரிசு இல்லாதவர் என்ற ஒரு அபாண்டம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற பொழுதுதான் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். இன்ன சானி அகஹுவல் அபுத்தர். உம்மை குறித்து சந்ததியற்றவர் என்று எவன் சொல்றானோ அவன் செத்த பிறகு அவனுடைய பெயரை உச்சரிப்பதற்கு எந்த நாதி இருக்காது. அவன்தான் சந்ததி இல்லாமல் போவான் என்ற இந்த வசனம் இறங்கியதற்கு உண்டான காரணம் சொல்லப்படுகிறது. இந்த காபு இப்னுல் அஷ்ரஃப் என்ற ஒரு யூதன் குறைஷி சமூகத்திற்கு வருகின்ற பொழுது, அப்போ குறைஷிகள் எல்லாம் அந்த காபு இப்னுல் அஷ்ரஃப் என்ற யூதனிடத்திலே சொல்லுவார்கள், ஏதோ முகம்மது வந்திருக்கிறாரு, ஒரு மார்க்கத்தை சொல்றாரு, அவர் என்னமோ நம்மை விட சிறந்தவர், உயர்ந்தவர், அந்த மார்க்கம் உயர்ந்ததெல்லாம் என்று பேசுகிறார். குறைஷிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் காபாவை நிர்வாகம் செய்கிறோம், ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுகிறோம், அப்ப காபாவிற்கு நாங்கள் பணிவிடை செய்கிறோம், ஹாஜிகளை நாங்கள் வரவேற்கிறோம், ஹாஜிகளை நாங்கள் உபசரிக்கிறோம். இவர் என்னமோ அவர் பணிதான் பெரிய பணி, அவர் கொண்டு வந்த மார்க்கம் தான் உயர்ந்த மார்க்கம் என்றெல்லாம் பீச்சிக் கொள்கிறாரே என்று குறைஷிகள் அந்த யூதனிடத்திலே முன்வைத்த பொழுது அவன் சொல்லுவான், அவர் பேச்செல்லாம் விட்டுருங்கப்பா, யூதனுக்கும் இஸ்லாத்திற்கும் ஆவே ஆவாது, அவர் பேச்சை விட்டுருங்க, அவரை பத்தி பேச வேண்டாம், அவரை விட நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். திரிய நல்ல ஏத்தறான் அந்த யூதன். எனவே தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சூரத்துல் கௌசரை இறக்கி வைத்து, இன்ன சானி அகஹுவல் அபுத்தர், உமக்கு எதிராக எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அட்ரஸ் இல்லாம போவாங்க, அவர்கள்தான் சந்ததியற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி இறக்கினான். அபூலஹபும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறை கூறினான். அவனுக்கு எதிராகவும் இந்த வசனம் இறங்கியதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் வாரிசு இருந்து இறந்து போச்சு, உண்மைதான். ஆனால் பெண்களின் மூலமாக அவர்களுடைய வாரிசு கியாமத் நாளைக்கும் இருக்கு. கண்ணியமிக்கவர்களே, இந்த ஒரு சிறப்பு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. உலகத்தில் எந்த மனிதராக இருந்தாலும்
ஒரு 50 தலைமுறை, ஒரு 100 தலைமுறைக்கு வாரிசு இருக்கும். அதுக்கப்புறம் வாரிசு இல்லாமல் போகலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த அளவுல கியாமத்து நாள் வரைக்கும் அவர்களுடைய வாரிசு இருக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசு இன்றைய அளவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாரிசு நின்று விடாது, கியாமத்து நாள் வரைக்கும் தொடரும். இது ஒரு சிறப்பு. இரண்டாவது, ஆண் வாரிசு இல்ல. கண்ணியமிக்கவர்களே, இந்த உம்மத் மானசீகமான முறையில நமது தந்தை, அதாவது 2 இருக்குது. உண்மையான தந்தை, யாருக்கு ஒருவர் உண்மையான தந்தையோ அவரைத்தான் அவர் அழைக்க வேண்டும். இது உண்மையான தந்தை 1. இரண்டாவது, நமக்கு உண்மையான தந்தை நம்மை பெற்றெடுத்த நமது தந்தையாக இருந்தாலும் கூட ஆன்மீக தந்தை, மானசீகமான தந்தை யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத்திற்கு மானசீகமான குரு, இந்த சமுதாயத்திற்கு ஆத்மார்த்த ரீதியான ஒரு தந்தை என்று சொன்னால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொல்றான், கவலையே படாத, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களை ஆண் வாரிசு இல்லாதவர்கள் என்று சொல்றாங்க. இந்த உம்மத்தே உங்களுடைய வாரிசு தான், இந்த உம்மத்தே உங்களுடைய குழந்தைகள் தான். எண்ணிமிக்கவர்களே, முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி விளக்கம் தருகிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்தியது போன்று மறுமையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் கண்ணியப்படுத்துகிறான். இன்னா அஅதைனாக அல் கௌசர், நபியே நாயகமே, உமக்கு நாம் கௌசர் என்பதை வழங்கியிருக்கிறோம். கௌசர்னா என்ன? பல தஃசீர்கள் சொல்லப்படுகிறது. அல் கைருல் கசீர், அதிகமான நன்மை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கௌசர் என்பதற்கு தஃசீர் செய்கின்ற பொழுது அல் கைருல் கசீர், அதிகமான நன்மையை நாம் உமக்கு வழங்கியிருக்கிறோம் என்று தஃசீர் செய்கிறான். ஆனால் இந்த இடத்துல கௌசர் என்று சொன்னால் தடாகம் என்று பொருள். அதுதான் சிறந்த தஃசீராக பதிவு செய்யப்படுகிறது. இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு ஹதீஸும் சாட்சியாக இருக்கிறது. அப்ப கௌசர், அப்ப நீர் தடாகம், உமக்கு நாம் நீர் தடாகத்தை வழங்கியிருக்கிறோம். அஹ்மதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிக்கிறார். திடீரென்று விழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தமது தலையை உயர்த்துறாங்க. தமது தலையை உயர்த்தி வானத்தை பார்த்து அவர்கள் சிரிக்கிறாங்க. திடீர்னு நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் தூங்குறாங்க, திடீர்னு சிரிச்சா மரம் கலண்டுச்சு நாம சொல்லுவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிட்டு இருந்து திடீரென்று விழித்து தமது தலையை உயர்த்தி வானத்தை உற்று நோக்கி அண்ணார்ந்து பார்த்து அவர்கள் சிரிக்கிறாங்க. எல்லோருமே அமைதியா இருக்கும் பொழுது ஒருத்தர் சிரிச்சார்னா என்ன அர்த்தம்? பைத்தியம் சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிரிக்கின்ற பொழுது சஹாபாக்கள் தான் கேட்கிறாங்க, நான் ஏன் சிரிச்சேன்னு நீங்க கேட்கலையே, நான் சும்மா சிரிச்சேனா, நான் ஏன் சிரித்தேன் என்று நீங்கள் கேட்கவில்லையே, நான் ஏன் சிரித்தேன் என்று தெரியுமா
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சற்று நேரத்திற்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, திடீர்னு விழித்துக் கொள்கிறார்கள். அப்ப சற்று நேரத்திற்கு முன்பு எனக்கு ஒரு சூரா இறக்கி அருளப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அது எந்த சூரா தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். பிஸ்மில்லாஹ்வை சேர்த்து, அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா முஃபஸ்ஸிரீன்கள், இன்னா அஅதைனாக்கல் கௌஸர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி ஓதுனாங்க. எனவே அதுவும் இந்த சூராவினுடைய ஒரு பகுதி என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிட்டு கேட்கிறாங்க, ஹல் ததுரூன மல் கௌஸர். அல்லாஹ் என்னை பார்த்து சொல்றான், நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றானே. அன்பு தோழர்களே, கௌசர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, காலு அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஹுவ நஹ்ருன், அது ஒரு சொர்க்கத்து நதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ஒரு சொர்க்கத்து தடாகம். ஆதானிஹி ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல ஃபில் ஜன்னத்தி, எல்லாம் வல்ல அல்லாஹ் எனது இரட்சகன் எனக்கு அதை சொர்க்கத்திலே கொடுத்திருக்கிறான். அலைஹி கைருன் கசீருன், அதிலே அதிகமான நலவுகள் இருக்கின்றன. தரிது அலைஹி உம்மத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமையில கியாமத்து நாளையில நான் அங்கே இருக்கின்ற பொழுது எனது உம்மத்து அந்த இடத்திற்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொல்லிவிட்டு, ஆனியத்துஹு அததுல் கவாகிபி, அந்த நீர் தடாகம் ஹவுதை கௌசர், அந்த நீர் தடாகத்தில் தண்ணீர் அருந்துவதற்குண்டான பாத்திரங்கள் பூஜாக்கள் அங்கே இருக்கும். அதனுடைய எண்ணிக்கை வானத்தில் மின்னுகின்ற விண்மீன்களை போன்று இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? வானத்தில் மின்னுகின்ற, அதாவது விண்மீன்கள் ஒன்று இருக்கிறது, கிரகங்கள் கோள்கள் ஒன்று இருக்கிறது. கோள்கள் வேற, அப்ப விண்மீன்கள் வேற. அப்ப வான்வெளியில் நீந்தி செல்லக்கூடிய அந்த கிரகங்கள் ஒளி தராது, அதனுடைய ஒளியை பார்க்க முடியாது. அந்த நட்சத்திரத்தை பார்க்கின்ற பொழுது அப்படியே மின்னிக் கொண்டு இருக்கும். அப்ப இந்த உலகத்துல அப்ப வான வீதியில் உலாவுகின்ற அந்த விண்மீன் கூட்டங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு ஹவுதுல் கௌசர்ல நீர் அருந்துவதற்காக அங்கே பூஜாக்கள் பாத்திரங்கள் வைக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்க, வான்வெளியில விண்மீன்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கின்ற பொழுது 300 பில்லியன் விண்மீன்கள் இருப்பதாக. எத்தனை? 300 பில்லியன் விண்மீன்கள் இருப்பதாக இன்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு பில்லியன் என்பது 100 கோடிக்கு சமம். ஒரு பில்லியன் என்பது 100 கோடிக்கு சமம். அப்ப 300 பில்லியன் என்றால் அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விண்மீன் கூட்டங்கள் அளவுக்கு அந்த ஹவுதை கௌசர் எனும் நீர் தடாகத்தில் அங்கே பூஜாக்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்றாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த நீர் அருந்த வருவார்கள்.
அப்ப நீர் அருந்த எனது உம்மத்தினர்ல வருகின்ற பொழுது நான் அவர்களை அறிந்து கொள்வேன், அவர்களும் என்னை அறிந்து கொள்வார்கள். ஆனால் சில மனிதர்கள் தடுக்கப்படுவார்கள். நீர் அருந்துவதற்காக வேண்டி ஹவுதை கௌசரை நோக்கி வருகின்ற பொழுது சில மனிதர்கள் தடுக்கப்படுவார்கள். அப்ப நான் கேட்பேன், ஏன் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள்? எனது கையால் நான் இந்த தடாகத்திலிருந்து அவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் யா அல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுது அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவங்க யார் தெரியுமா? உங்களுக்கு பிறகு பிதஅத் என்ற பெயரில் மார்க்கம் சொல்லாதவைகளை இவர்கள் பின்பற்றினார்கள். மார்க்கம் எதை சொல்லவில்லையோ புதுசாக இவர்கள் பிதஅத்தை செய்தார்கள், பிதஅத்துவாதிகள். எனவே இவர்களுக்கு இந்த நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்காது, இவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்லுவான். இப்ப கண்ணியமிக்கவர்களே, இப்ப மறுமையில ஒரு நீண்ட நெடிய விசாரணை இருக்கிறது. அந்த ஹவுதை கௌசர்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால் தண்ணீர் குடித்தால் அதற்கு பிறகு தாகமே ஏற்படாது. அதற்கு பிறகு சொர்க்கத்தில் செல்ற வரைக்கும் தாகமே ஏற்படாது. ஆனால் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா சுன்னத்தை பின்பற்றியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான சுன்னத்துகளை 100% யார் இந்த உலகத்தில் பின்பற்றுகிறார்களோ அப்படிப்பட்ட சுன்னத்துவாதிகளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கைக்கு மாற்றமாக எவர்கள் பிதஅத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, அந்த ஹவுதை கௌசர் அது எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எனது மஸ்ஜிது இந்த மஸ்ஜிது நபவியிலிருந்து அம்மான் வரைக்கும், அம்மான் என்று சொன்னால் ஜோர்டான் தலைநகர் அம்மான் இருக்குது. இந்த ஜோர்டான் ஒரு நாடு இருக்குது, அமெரிக்காவினுடைய அடிமை நாடு. ஜோர்டான் ஒரு நாடு, பலஸ்தீனத்துக்கு பக்கத்தில், சிரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுதை கௌசரினுடைய அந்த பகுதி எவ்வளவு தூரம் இருக்கும் என்று அந்த பகுதியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மஸ்ஜித் நபவி அது சவுதி அரேபியாவில் மதீனாவில் மஸ்ஜித் நபவி இருக்கிறது. இதிலிருந்து இன்றைய ஜோர்டானுடைய தலைநகர் அம்மான் வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் அந்த ஹவுதை கௌசர் எனும் தடாகம் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வேறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஹதீஸ்ல சொல்லுகின்ற பொழுது, சிரியாவில் இருக்கக்கூடிய 2 ஊர்களுக்கு மத்தியில 2 ஊர் பெயர்களை சொல்லி அவ்வளவு தூரம் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சரி, இவ்வளவு இருக்குதுல, இப்ப நடைபயணமாக்க எவ்வளவு தூரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, புகாரி ஷரீஃப்ல ஹவுதை கௌசர் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பொழுது, அதனுடைய நடைபயணம், நடை தூரம் என்றால் 1 மாதம் நடந்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் ஹவுதை கௌசர் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த ஹவுதை கௌசரை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொடுத்திருக்கிறான், கொடுத்து சிறப்பு படுத்திருக்கிறான். புகாரி ஷரீஃப்ல, முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ்கள் வருகின்ற பொழுது, இந்த ஹவுதை கௌசருக்கு எங்கிருந்து தண்ணீர் வருகிறது? இந்த ஹவுதை கௌசருக்கு தான் இல்லையா, இந்த தடாகத்திற்கு நீர் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது, சொர்க்கத்திலிருந்து ஹவுதல் கௌசர் வரைக்கும் 2 குழாய்களின் மூலமாக வருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி
புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்திற்கும் ஹவுதுல் கௌசருக்கும் நேரடியான தொடர்பு இருக்கும். 2 குழாய்கள், ஒரு குழாய் தங்கத்தால் இருக்கும், இன்னொரு குழாய் வெள்ளியால் இருக்கும். இந்த 2 குழாய்களிலிருந்து சொர்க்கத்தினுடைய அந்த நீர் ஹவுதை கௌசரை வந்து நிரப்புகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட அந்த ஹவுதை கௌசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக நீர் புகட்டுவதற்காக வேண்டி அவர்கள் தயாராக இருப்பார்கள். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, தமது வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை யார் தவறாமல் முறையாக பின்பற்றினார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய 2 ஓரங்கள், ஒரு நீர்வீழ்ச்சி, ஒரு நீர் தடாகம் என்று சொன்னால் அதற்கு 2 ஓரங்கள் இருக்கும். அதனுடைய 2 ஓரங்கள்ல பார்க்கும் பொழுது இப்ப ஆறுகள் குளங்களை பார்க்கிறோம், முன்னால வந்து அப்ப கல் அமைச்சிருப்பாங்க அந்த தண்ணீர்லாம் வெளியே வராம இருப்பதற்காக. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹவுதை கௌசரினுடைய 2 ஓரங்களிலும் பதிக்கப்பட்ட முத்துக்கள், துளையிடப்பட்ட முத்து கலசங்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அதனுடைய தண்ணீரை பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பாலை விட வெண்மையாக இருக்கும், தேனை விட அழகாக இனிமையாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த ஹவுதை கௌசர், அந்த தண்ணீர் ஓடுகிறது. அந்த தண்ணீருக்கு அருகா கீழே இருக்கக்கூடிய மண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னா கஸ்தூரியை விட அதிக நறுமணம் உடையதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அவ்வளவு சிறப்பு, இப்படிப்பட்ட சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்ப இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறார். எனவே தான் அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான், அதற்கு நீங்கள் சுக்ர் செய்ய வேண்டும். எப்படி சுக்ர் செய்யணும்? ஃபஸல்லி, தொழுது நன்றி கடன் நீங்கள் செய்யுங்கள். வன்ஹர், குர்பானி கொடுத்து நீங்கள் நன்றி பாராட்டுங்கள் அல்லாஹ்விற்கு. அப்ப தொழுகை, குர்பானி 2 அமல அல்லாஹ் சொல்றான். இந்த 2 மூலமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தலாம். அல்லாஹ் நமக்கு ஒரு நலவை தந்தால், ஒரு நன்மையை தந்தால், ஒரு பாக்கியத்தை கொடுத்தால் நாம் அல்லாஹ்விற்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? தொழுது நன்றி செலுத்த வேண்டும். 2வது எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? குர்பானி கொடுத்து நன்றி செலுத்த வேண்டும். தொழுகை ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, உடலுடைய காணிக்கை, உடல் சார்ந்த வணக்கம் தொழுகை. தொழுகையில உடலுக்கு வேலை இருக்கிறது, கை காலை தூக்குவது, குனிவது, அப்போ வந்து நெற்றியை பூமியில் வைப்பது. அப்போ தொழுகை என்பது உடல் சார்ந்த வணக்கம். அல்லாஹ் உங்களுக்கு ஹவுத கௌசரை கொடுத்திருக்கிறான், அந்த தடாகத்தை கொடுத்திருக்கிறான், அதற்கு நீங்கள் உடல் சார்ந்த வணக்கமாக இருக்கக்கூடிய தொழுகையை நிறைவேற்றுவீராக. ஃபஸல்லி லிரப்பிக, உமது இரட்சகனை நீர் தொழுவீராக. வன்ஹர், குர்பானி கொடுப்பீராக. குர்பானி என்பது பொருள் சார்ந்த வணக்கம். குர்பானி என்பது என்னது? தொழுகை என்பது உடல் சார்ந்த வணக்கம். குர்பானி என்பது அரபிகளிடத்துல வன்ஹர் அப்படின்னா ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பீராக. வன்ஹருக்கு என்ன அர்த்தம்? ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பீராக. கால்நடைகள் 3 இருக்குது, ஆடு, மாடு, ஒட்டகம். இந்த 3ஐயும் குர்பானி கொடுக்கலாம். அரபிகளிடத்திலேயே அவர்கள் எதை இதா கருதுவாங்கன்னா, ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதை அவர்கள் உயர்வாக கருதுவார்கள். எனவே தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், நீங்கள் ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பீராக. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அதற்கு 3வது வசனத்தில்
அப்ப அல்லாஹ் பேசுகின்ற பொழுது இன்ன சானி அக குவல் அபுத்தர், அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? அப்போ உம்மை எவர்கள் சந்ததியற்றவர் என்று சொல்லுகிறார்களோ அந்த எதிரிகள் தான், அவர்கள் தான் சந்ததியற்றவர்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தை அப்படியே முடிக்கிறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கு வழங்கப்பட்ட தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு என்பது எந்த நபிக்கும் கிடைக்காத ஹவுத கௌசர், கௌசர் எனும் தடாகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இறைவனை தொழுதிருக்கிறார்கள், இறைவனுக்காக குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். கடைசியில் அல்லாஹ் முடிக்கும் பொழுது இந்த உலகம் உள்ள வரைக்கும் உங்களுடைய புகழ் மங்காது. அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? இன்ன சானியக்க புகழ் அபுத்தர், ஆண் வாரிசு இல்லை என்று உலகத்தில் சில முட்டா பையன் பேசுறான், அவனுக்கு தான் ஆண் வாரிசு இல்லாமல் போகும் அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அப்ப எவன் வசைபாடுகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? ஆண் வாரிசுகள் இல்லாமல் ஆக்கி விடுவான். கண்ணியமிக்கவர்களே, அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ் முடிக்கின்ற பொழுது உமக்கு வாரிசு இல்லைன்னு சொல்றான். கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசை இந்த உலகத்தில் நிலைபெற செய்திருக்கிறான். இந்த சிறப்பு எனக்கோ உங்களுக்கோ வேறு யாருக்குமே கிடைக்காது. என் வாரிசு கியாமத் நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, உங்களுடைய வாரிசு கியாமத் நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருவருடைய வாரிசு கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும் என்று அல்லாஹ் கேரண்டி கொடுக்கிறான். யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லாத குறை யார் நிவர்த்தி செய்கிறா? இந்த சமுதாயம். நாம தான் அவங்களுக்கு ஆண் வாரிசு. அப்ப ஆன்மீக ரீதியாக நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய ஆண் வாரிசுகள். அப்ப இந்த உம்மத்தை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆன்மீக ரீதியாக இந்த உம்மத்து தான் ஆண் வாரிசுகள். இந்த உம்மத்து கியாமத்து நாள் வரை இருக்கும். இந்த உம்மத்து இருக்கும் வரைக்கும் உங்களுடைய புகழ் மங்காமல் இருக்கும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சின்ன சூறாவில் இந்த 3 வசனங்கள்ல இப்படிப்பட்ட முத்தான 3 பொக்கிஷங்களை, கருத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறான். எனவே நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.